தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட கடைசி 4 எபிசோட்ல அர்ஜுனோட அம்மா அவங்க பொண்ணு ஜெயந்தி கிட்ட நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. அர்ஜுனுக்கு விஷத்தை கலந்த சாப்பாடை கொடுத்துட்டேன் அப்படின்னு நடந்ததை சொல்லி அழறாங்க. ஜெயந்தியும் அவங்க அம்மா கிட்ட ஏமா இப்படி பண்ண, ஐயோ நம்ம தம்பி இப்போ அவ்வளவுதானே, இதுக்கப்புறம் அவன் நம்ம கூட இருக்க மாட்டானேமான்னு சொல்லு. பின்ன நான் என்னடி பண்ணுவேன், அவன் பொண்டாட்டியை ரூம்ல அடைச்சி வச்சு குழந்தைய கொண்டுடுவேன்னு மிரட்டுறான். அவன் இந்த சொத்துக்காக ரொம்பவே மிருகமா மாறிட்டான். அவன் இப்படி மாறத்துக்கு காரணமே நான் தான். சின்ன வயசுல இருந்து அவன்கிட்ட இந்த குடும்பத்து மேல வெறுப்பை சொல்லி சொல்லி வளர்த்துட்டேன். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். வளர்த்த நானே இப்போ அவனை கொல்லணும்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட் வாங்கணும்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போன அர்ஜுனை தமிழும் சரஸ்வதியும் மடக்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடியே ஒரு பிரச்சனையை பண்ணிடுறாங்க. ரெஜிஸ்டாரோ நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சொத்து மாத்திர விஷயத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, இந்த சொத்துக்கு யாரு உரிமையாளரோ அவங்க வந்தாதான் மேற்படி டாக்குமெண்ட் கொடுப்போம், இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்ட அர்ஜுனும் கோவப்பட்டு தமிழ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ ரத்தம் வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு வந்துடுறான். தமிழும் நமச்சியும் அர்ஜுனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஜெயந்தி அவங்க அம்மா கிட்ட ராகினி அங்க வந்து கூட்டிட்டு போய் அர்ஜுன் கிட்ட இருந்து குழந்தைய காப்பாற்றணும், இப்பயே போலான்னு கிளம்புறப்போ அர்ஜுன் செட் பண்ண ஆள் ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டுறான். இந்த நேரம் பார்த்து அங்க வந்த கோதையோட குடும்பம் இந்த ஆள் அடிச்சு போட்டு ராகினியும் காப்பாத்தி அங்க வந்து புறப்படுறாங்க. அர்ஜுனோட அம்மாவும் அழுதுகிட்டே அர்ஜுன் இனிமேல் உயிரோட இருக்க மாட்டான், அவனோட சாப்பாட்டுல நானே விஷத்தை கலந்து தான் அவனுக்கு ஊட்டி விட்டுன்னு சொல்லி அழுறாங்க. தமிழும் நட்டேசன் கிட்ட அர்ஜுன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்குங்கிற விஷயத்த சொல்ல கோதையும் ராகினியும் அர்ஜுனோட அம்மாவும் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. டாக்டர் தீவிர சிகிச்சை கொடுத்து அர்ஜுனை காப்பாத்திடுறாங்க. தமிழோட குடும்பம் அர்ஜுனை பார்க்க ரூம்குள்ள வர அர்ஜுனும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு கழுத்து கும்பிடுறாரு. நான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பெரிய தொந்தரவு கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எங்க அம்மாவே என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் அவ்வளோ பெரிய அரக்கனா மாறிட்டேன். அதை நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. பெரிய தப்பு பண்ணிட்டேன். குழந்தைய கொண்டுடுவன் வேற நான் ராகினி கிட்ட மிரட்டி இருக்கேன். எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சொல்றாரு. மேகனா கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு, தண்டனை ஏற்றுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்ல போதையும் நட்டேசனும் மாப்பிள்ள இங்க ஒன்றும் ஜெயிலுக்கெல்லாம் போக வேணாம், இங்கே தான் உண்மையை சொல்லி திருந்துட்டீங்களே இதுவே போதும், இனிமேல் கொஞ்சம் நல்லவனா இருக்க வச்சு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்ல ராகினியும் அர்ஜுனை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. போதை அர்ஜுனோட அம்மா கிட்ட இங்க ஒன்றும் உங்க ஊருக்கெல்லாம் போக வேணாம், எல்லாருமே ஒரே குடும்பமா அதே வீட்டில் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி அங்கேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அடுத்த நாள் எல்லாரும் ஒன்னா பேசி சந்தோஷமா இருக்க போதை பழையபடியே எல்லாருக்கும் அருகம்புல் ஜூஸ் கொடுத்து இனிமே நம்ம வீட்டில் போட்ட சாட் படி தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க சரஸ்வதியும் அத்தை எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், இப்போ நம்ம குடும்பத்துல அடுத்து நடக்க போற நல்ல விஷயம் எதுன்னா அமைச்சி அண்ணனுக்கும் அபிக்கும் கல்யாணம் தான், சீக்கிரமா பண்ணிடணும் அத்தைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோதையும் அதுக்கு என்ன அடுத்த முகூர்த்தத்திலேயே 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போச்சு, என்ன அமைச்சி உனக்கும் ஓகே தானேன்னு கேட்க அமைச்சியும் அபியோட கையை பிடிச்சிட்டு இங்க எல்லாருமே ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கோங்க, நான் அபி கூட சேர்ந்து பாப்புலேஷன் ஏற்றுற வேலையை பார்க்குறேன்னு கலகலப்பாக பேசிட்டு இருக்காரு. இதோட இந்த சீரியல் நிறைவு பெற்றது.